ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நாள் கழித்து என் டே இன் மை லைஃப் வீடியோ தான் போடுறேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மந்த் என்னன்னே தெரியல, ரொம்பவே காற்றடிக்குது. செடியெல்லாம் உடஞ்சி போகிறதுனால நான் எல்லா செடியும் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன். எல்லா செடியோட க்ரோத்துமே நல்லா இருக்குது. இந்த துளசி செடி தான் என்னன்னே தெரியல, இலை எல்லாமே காஞ்சி கொட்டிடுச்சு. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். பெரண்டை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், அதுவுமே தண்டை வந்து நட்டு வச்சுருக்கேன். சங்குப்பூ செடியுமே க்ரோத் நல்லா இருக்குது. இந்த பட்ரோஸ் என்னன்னே தெரில, நிறைய தடவை மண் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன், இன்னுமே அதில் எறும்பு இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. பசங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க, அதனால் இந்த டைமில் வந்து பூஜை பொருள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறேன். அவங்க எந்திரிச்சதும் சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு. பசங்களை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு நான் மாலுக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி தான் பசங்களோடைய இயர் எண்டு லாஸ்ட் டே. இதோட 2 வீக்ஸ் வந்து லீவு விட்டுருவாங்க, அதனால் கடைக்கெல்லாம் போக முடியாது. அதனால் என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நான் இன்றைக்கே போய் வாங்கிட்டு வந்துட போகிறேன். இயர் எண்டுன்றதுனால கிளியரன்ஸ் சேல்ஸ் வந்து நிறையவே போட்டுருந்தாங்க. டிஷர்ட்லாம் நல்ல ஆஃபரில் இருந்துச்சு. சரி, அதுவும் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டேன். இந்த மாலில் எப்பயுமே ஆஃபர் போடுவாங்க. இது கிறிஸ்மஸ் இயர் எண்டுன்றதுனால ரொம்பவே ஆஃபர் இன்னுமே அதிகமாக போட்டிருக்காங்க. கலெக்ஷனுமே நல்லா இருக்குது. இந்த ஸ்டாலில் பார்த்திங்களா, எந்த ட்ரெஸ் எடுத்தாலுமே $5 தான். நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஒரு சிலதெல்லாம் நல்லாவே இருக்காது, மட்டமான குவாலிட்டியில் இருக்க மாரி இருக்கும். ஆனால் ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா $5 விட கொஞ்சம் அதிகமான ரேஞ்சில் தான் இருக்கும், நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி நாமளாக பெஸ்ட்டானதாக சூஸ் பண்ணி வாங்குறத பொறுத்து தான் இருக்குது. ஷூலாம் நிறைய ஆஃபர் போட்டு இருந்தாங்க. கிட்ஸுக்கான ட்ரெஸ்லாம் நிறையவே இருந்துச்சு. எது எடுத்தாலும் $6ன்ற மாரி பொம்பளை பசங்களுக்கான ட்ரெஸ்லாம் இருந்துச்சு. இந்த பேண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் டேஸில் வந்து $10 $12ன்னு இருக்கும். இப்போ பார்த்தா $6 இருக்குது. நல்லாவே ஒர்த்து தான். இந்த டிஷர்ட்டுமே $5. இது குவாலிட்டியுமே நல்லா இருக்குது, வாங்கலாம். நல்ல ஒரு குட் ப்ரைஸ் தான். இந்த ஸ்டாலில் வந்து 3 டிஷர்ட் வந்து $10. குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை வாங்கலாம். லாஸ்ட் டைம் பக்கத்தில் உள்ள ஸ்டாலில் பார்த்திங்கன்னா ஒரு டிஷர்ட் $6 சொல்லி வாங்கியிருந்தேன். ஆனால் இப்போ 3 வந்து $10. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வாங்க வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஃபேர் ப்ரைஸ் வந்து கிளம்பிட்டேன். இப்போ வந்து நியூ இயர் வரதுனால சரி ஏதாச்சும் கேக் செய்யலாம்னு சொல்லிட்டு பேக்கிங் திங்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். கேக் செய்கிறதா தான் பிளானு. சரி, பேசிக்கான திங்ஸ்லாம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு மைதா மாவு, சுகரு, சாக்லேட் சிப்ஸு, கோகோ பவுட்ரு இதெல்லாம் வாங்கிட்டேன். என்ன கேக் செய்யணும்னு சொல்லிட்டு இன்னுமே பிளான் இல்லை, இருந்தாலும் பேசிக் திங்ஸ்லாம் வாங்கிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நிறைய கேக் ரெசிப்பியில் பார்த்தா இந்த டார்க் சாக்லேட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து ப்ரைஸை பார்த்தா எல்லாமே வந்து $11 போட்டு இருந்துச்சு. ஐயோ, இதெல்லாம் அவசியம் வாங்கி செய்யணுமான்ற மாரி தோணுச்சு. சரி, இது இல்லாமலே செய்யலாம்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். பசங்களையுமே ஸ்கூலில் இருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நியூ இயர் கிறிஸ்மஸ் வர்றதுனால பசங்களுக்கு நிறைய கிஃப்ட்லாம் மேம் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த 2 டாப்ஸுமே $5 தான். ஓகேன்ற மாரி தான் இருந்துச்சு, அதனால் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து வின்டர் கிளாத் மாரி இருக்கும், மெட்டீரியல் ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் அதை வாங்கியிருந்தேன். இந்த டாப்ஸ் வந்து ஸ்கர்ட்டுக்கெலாம் பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா ஸ்டைலிஷாகவும் இருந்தது, அதனால் இதை வாங்கியிருந்தேன். இந்த 2 பேண்ட்டுமே நல்ல ஆஃபர் தான். ஒரு பேண்ட் $6. நார்மல் டேஸ்லலாம் பார்த்திங்கன்னா $10 $12 இருக்கும். நல்ல ப்ரைஸில் இருந்ததுனால நான் இது 2 வாங்கிட்டேன். இந்த டிஷர்ட் வந்து $5. இதுவுமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இந்த கலரில் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். இது வந்து 3 டிஷர்ட் எடுத்தால் $10ன்ற ஆஃபரில் வந்து வாங்கியிருந்தேன். இது வீட்டில் வந்து நான் போட்டு பார்த்தேன், எல்லாமே செம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இதுதான் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது. நல்ல ஒர்த்து தான் இந்த டிஷர்ட் வாங்கினது.
இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன். இந்த 2 பேண்ட்டுமே நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். என்கிட்ட இருக்கிற எல்லா பேண்ட்டுமே டைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லூஸாக உள்ள மாரி ஒரு பட்டியாலா பேண்ட் மாரி வாங்கியிருந்தேன். இதுவுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே வந்து $5 சொல்லி தான் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் நான் இப்போ யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு செட்டு வந்து நல்லா வீணானதுக்கப்புறமா தான் இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் ஆஃபரில் இருந்ததுனால நான் முன்னாடியே வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிரண்டை வந்து வாங்கிட்டு வந்து 2 நாள் ஆயிடுச்சு. சரி இன்றைக்கி செய்வோம் நாளைக்கு செய்வோம்னு சொல்லிட்டு டைமே இல்லை. சரி இன்றைக்காச்சும் ஆஞ்சி வச்சுருவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆஞ்சி வைக்க போகிறேன். கையில் வந்து நல்லா எண்ணெயை தடவிக்கணும், இல்லைன்னா கை வந்து ரொம்ப அரிக்கும். இந்தமாரி மேல் பகுதியிலேருந்து கீழே வரைக்கும் இந்தமாரி கத்தியில் வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன சைஸ் கத்தியாக இருந்தால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதில் வந்து இந்தமாரி தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். கீழேயுமே அந்த ஸ்டெம்முக்கு மேலே வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா ஹார்டான தோலையும் வந்து பீல் பண்ணி எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இது வந்து கொழுந்தாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இங்கே சிங்கப்பூரில் வந்து முதலாக தான் கிடைக்கும். சரி கிடைச்ச வரைக்கும் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வாங்கிக்கிறது. அதேமாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் எல்லா கடையிலும் கிடைக்காது. எப்போயாச்சும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் வாங்கிட்டு வந்து வீட்டில் செய்வேன். கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆகிடுச்சு இதை ஆஞ்சி முடிக்கிறதுக்கு. ரொம்ப கால் வலிச்சுது. அதனால் உட்காந்தே செஞ்சுருவோம்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லா வேலையும் முடித்தேன். எண்ணெய் போட்டு ஆஞ்சதுக்கே கையெல்லாம் பயங்கரமாக எரிச்சலாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு தோணுது. துவையலுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, புளி இதெல்லாம் தான் தேவை. கொஞ்சமாக தேங்காய் துருவலும் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து நிறையாவே சேர்த்துக்கோங்க. நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 வீக் போல் கூட வச்சுக்கலாம். அதனால் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா உளுந்து வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா வந்து நான் 3 சேர்த்துக்கிறேன். இந்த மிளகா ரொம்ப காரமாக இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ பிரண்டையும் சேர்த்துக்கோங்க. இந்த பிரண்டை வந்து நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுங்க. கூடவே உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பிரண்டை வந்து நல்லா வதங்கணும், இல்லைன்னா நாக்கெல்லாம் அரிக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, புளி, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் துருவல், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த துவையில் வந்து நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறமா இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து எடுத்துகிட்டு அந்த துவையில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் போல் கூட சாப்பிட்லாம். தோசை, ரைஸ் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து பசங்களை கூட்டிகிட்டு ரிவர் வண்டருக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் வந்து மெம்பர்ஷிப் போட்டிருக்கிறதுனால ஜூவில் நிறைய பிளேஸ் வந்து எத்தனை டைம் வேணாலும் நாங்கள் போகலாம். அதனால் இந்த டைம் வந்து ரிவர் வண்டருக்கு வந்திருந்தோம். ஃபிஷ்ஷெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்கள் முக்கியமாக வந்தது பார்த்திங்கன்னா பாண்டா பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். பசங்களுமே பாண்டா பார்க்கணுன்னு சொல்லியிருந்ததுனால சரி கூப்பிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி மீனெல்லாம் நான் நேரில் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த டாட்டாய்ஸ் தான். நல்லா தண்ணியில் ஸ்விம்மிங் போட்டு போகிறது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். எல்லா ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. பார்க்கவே செம பிரம்மாண்டமாக இருக்குது. டாட்டாய்ஸ்லாம் கேரட் பீன்ஸ் சாப்பிட்றத நான் இங்கே வந்து தான் பார்க்குறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்ததாக பாண்டா என்ட்ரி தான் வந்தாச்சு. அந்த இடத்துக்குள்ளே போனதுமே அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு. பாண்டாலாம் வந்து குளிர் பிரதேசத்தில் இருக்கிறதுனால அந்த இடமும் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. பாண்டாவுமே அவ்வளோ க்யூட்டாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. பாண்டாலாம் நிறைய ஜூலெல்லாம் பார்க்க முடியாது, ரேராக தான் இருக்கும். இங்கே வச்சுருக்காங்க, 2 பாண்டா கிட்ட இருக்குது.
அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு, பார்க்கவே சூப்பராக இருந்தது. அதோட வேலையே பார்த்தா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது தான் போல், எப்போ பாரு சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஒரு பாண்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாண்டாவுக்கு பை பை சொல்லிட்டு கிளம்பணும். பார்த்தா இன்னொரு செக்ஷனில் இன்னொரு பாண்டா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த பாண்டா வாக்கிங்லேயே இருந்துச்சு. இங்கே கொஞ்ச நேரத்தில் மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரியான மழையாக இருந்துச்சு. மழை பெஞ்சாலுமே இந்த பிளேஸில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே கவர்டு ஏரியாவாக தான் இருக்குது. இங்கே முக்கால்வாசி ஃபிஷ் இருக்கிறதுனால எல்லாமே இன்டோரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம நனையவே தேவையில்லை, எல்லா பிளேஸுமே விசிட் பண்ணிடலாம். இதுவே ஜூலாம் இருந்தால் பார்த்திங்கன்னா ஓப்பன் பிளேஸில் தான் அனிமல்ஸ்லாம் இருக்கும். மேபி மழை பெஞ்சிருந்தால் நாமளும் நனைஞ்சிருப்போம், நிறைய பிளேஸும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நம்ம வரலாம். ஷோவுமே நடந்துருந்துச்சு, அதையுமே பார்த்துருந்தோம், நல்லா இருந்தது. இதுவுமே மழையில் நனைஞ்சிடுச்சு போல். அது ஒரு ரெக்கையை வந்து காய வச்சுட்டு இருந்தது, பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஷோ முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தோம், மழையே இல்லை, எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா முதலையும் ஆமையும் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது என்னடா கட்டையை வச்சுருக்காங்கன்னு பார்த்தா இதுவுமே ஒரு வகையான ஃபிஷ்ஷாங்க. இதை தொட்டால் ஷாக்கு வேறு அடிக்குமா, அவ்வளோ பவர்ஃபுல்லானதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷுமே நல்லா பெருசு பெருசாக இருக்குது, லாங்காக இருக்குது, குண்டு குண்டாலாம் இருக்குது. அந்த குண்டாக இருக்கிற ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ கவ் ஃபிஷ்ஷாம். அதெல்லாம் நம்ம மேலே வந்தால் நம்ம செத்தே போய்டும், உங்களுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய்.